பன்றி இதயம் குழந்தைக்கு நல்லதுன்னு நினைச்சு யாரும் சாப்பிட்டுடாதீங்க மக்களே. இது அந்த அகிலம்மா சொன்ன விஷயம். அதுவும் கதைக்காக தான். யாராவது ட்ரை பண்ணி என்ன கோர்த்து விட்டுறாதீங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். மூடு பனிக்காடு, அத்தியாயம் 23. மாலை நேரத்து சூரியன் மறையிற நேரம் சுஜி அவளுக்கு பழக்கப்பட்ட அந்த காட்டுப்பாதையில நடந்து வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது அவளுக்கு கொஞ்சம் முன்னாடி அகிலா அவங்க வீட்டுக்குள்ள போறத பார்த்தா. ஆன்ட்டி சுஜி சத்தமா கூப்பிட அந்த அமைதியான மாலை நேரத்துல அவ குரல் நல்லாவே கேட்டுச்சு. அகிலா திரும்பி பார்த்தாங்க. சுஜியா, வாமான்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டாங்க. சுஜி வேகமா அவங்க கிட்ட போய் மனசுல பாரமா இருந்த அந்த கேள்விய கேட்டா. ஆன்ட்டி, இது உங்க சொந்த ஊர் தானே? இங்க முன்னாடி இருந்த ஒரு ஹோட்டல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அகிலா முகம் ஒரு நிமிஷம் குழப்பமாச்சு. இங்க ஹோட்டல் எதுவும் இல்லையே சுஜி. இப்போ இல்ல, முன்னாடி மதன் மீனா இந்த பேர் ஞாபகம் இருக்கா? அந்த பேரை சொன்னதும் அகிலா முகம் டக்குன்னு மாறிடுச்சு. நீ யார சொல்றன்னு அவங்க குரல் கொஞ்சம் கடுமையாச்சு. இதே ஊர்ல ஒரு சைக்கோவால சுட்டு கொல்லப்பட்ட மதன் மீனாவை பத்தி தான் கேக்குறேன். அகிலா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஓ, அவங்கள பத்தி கேக்குறியா? நீ யாரையோ பார்த்ததா லாவண்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அவங்களையான்னு கேட்டாங்க. அப்புறம் தொடர்ந்தாங்க. தெரியுமே, அவங்க ரொம்ப நல்லவங்க. அநியாயமா இறந்துட்டாங்க. அவங்க ஹோட்டல் கூட இடி விழுந்து இடிஞ்சு போயிருக்கோம். அந்த ஹோட்டல் உள்ள பாக்க எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சுஜி ஆர்வமா கேட்டா. அகிலா அந்த ஹோட்டலோட இன்டீரியரை ஒவ்வொன்னா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்ல சொல்ல சுஜிக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அகிலா எதை விவரிச்சாங்களோ அதே ஹோட்டல தான் சுஜி அன்னைக்கு நேர்ல பார்த்தா. மதன் மீனா பாக்க எப்படி இருப்பாங்க ஆன்ட்டின்னு நாக்கு கொளற கேட்டா. 2 பேரும் மாநிறமா உயரமா இருப்பாங்க. மதன் நல்ல வாட்ட சாட்டமா இருப்பான். மீனா ரொம்ப பாசமான பொண்ணு. வர்றவங்கள சொந்த குடும்பம் மாதிரி பாத்துப்பாங்க. அகிலா சொல்லவும் சுஜிக்கு தலை சுத்தாத குறைதான். அப்போ நான் பார்த்தது நிஜமாவே அவங்க ஆவியா? இந்த பயத்திலேயே சுஜி வீட்டுக்குள்ள ஓடுனா. அகிலா கூப்பிட்டது கூட அவ காதுல விழல. அக்கா, அக்கா கத்திக்கிட்டே சுஜி உள்ள நுழைய, அன்னைக்கு வேலைய முடிச்சிட்டு வானதி வெளியில வந்துட்டு இருந்தா. 2 பேரோட பார்வையும் மோதிக்கிருச்சு. வானதி முகத்துல ஒரு திமிரு. என்னடி முறைக்கிற? இந்த வீட்ல உன் வார்த்தையை விட என் வார்த்தைக்கு தான் பவர் அதிகம், போடின்னு நக்கலா சொல்லிட்டு போயிட்டா. சுஜி எரிச்சலோட உள்ள போனா. அங்க லாவண்யா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெம்பா உட்கார்ந்திருந்தா. காலையில இருந்த சோர்வே இல்ல. அக்கா, நான் ஃபாதர் கிட்டையும் அகிலா ஆண்டி கிட்டையும் பேசினேன். அந்த மதன் மீனாவ ஒரு சைக்கோ கொன்னுட்டானா. நான் பார்த்தது அவங்க ஆவியாதான் இருக்கும். போதும், நிறுத்து. லாவண்யா எரிச்சலானா. உன் முட்டாள்தனமான பேச்ச கேட்க எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா எக்ஸாமுக்கு படிக்கிற வழிய பாரு. உனக்காக அத்தை லட்சமா செலவு பண்றாங்க, அத வீணாக்காத. அக்கா, நான் சொல்றத கேளுக்கா, இங்க ஏதோ தப்பா நடக்குது, போடின்னு சொல்லிட்டு லாவண்யா ரூமுக்குள்ள போயிட்டா. அப்போ சபரி ரொம்ப பதட்டமா பரபரப்பா உள்ள வந்தான். அவசரமா தண்ணிய குடிச்சிட்டு, லாவண்யா, அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் உடனே கிளம்பணும்னு சொன்னா. இந்த நேரத்திலயா கேட்டா லாவண்யா. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயமாம். நான் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுறேன். சுஜி, அக்காக்கு துணையாயிரு. கண்டதை யோசிச்சுட்டு வெளியில சுத்தாதன்னு சொல்லிட்டு சபரி டக்குன்னு கிளம்பிட்டான். இவன் அத்தைய பாக்க போற மாதிரி தெரியலையேன்னு சுஜிக்கு தோணுச்சு. ஆனா லாவண்யா அவளை திட்டி தூங்க சொல்லிட்டா. அன்னைக்கு நைட்டு சுஜி தூக்கம் வராம புரண்டுட்டு இருந்தா. அந்த அமானுஷ்ய சத்தம் இன்னைக்கு கேக்குமாங்கிற பயம். ஒரு பக்கம் தப்போ திடீர்னு கதவு தட்டுறதுலத்தும் கேட்டுச்சு. டக் டக் டக். சபரிதான் ஊர்ல இல்லையே, இந்த நேரத்துல யாருன்னு பயத்தோட வெளியில வந்தா. அங்க லாவண்யாவும் பயத்துல நடுங்கி போய் நின்னுட்டு இருந்தா. சுஜி, யாருன்னு தெரியல, விடாம கதவை தட்டுறாங்க. இருக்கா, அவசரப்பட்டு கதவை திறந்துடாத. சுஜி சத்தமா யாருங்கன்னு கேட்டா. ஆனா பதில் இல்ல. கதவை வலுக்கட்டாயமா திறக்க முயற்சி பண்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. லாவண்யா பதட்டத்துல சபரிக்கு போன் பண்ணா. ஆனா அவன் எடுக்கவே இல்ல. அவனுக்கு எப்படி தெரியும்? அவன்தான் வானதி கூட உல்லாசமா போயிட்டு இருக்கானே. போனை சைலண்ட்ல போட்டுட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இங்க லாவண்யாவும் சுஜியும் மரண பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. கதவுக்கு வெளியே நிக்கிறது யாரு? என்ன நேயர்களே, கதவை தட்டும் அந்த மர்ம நபர் யார்?
லாவண்யா சாப்பிட்ட அந்த இதயம் அவளுக்கு கொடுத்த தெம்புக்கும் கதவுக்கு வெளியே இருக்கும் ஆபத்துக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா? சபரி வானதி ஜோடி எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? அடுத்த அத்தியாயத்தில் மர்ம முடிச்சுகள் அவிழும். Stay tuned for the next episode.